நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம். நியூஸ் எல்லாருமே கேட்டுப்பாங்க. இவன் காலையில் எந்திரிச்ச உடனே நான் நியூஸ் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். என் கண்ணெல்லாம் கலங்கி மாதிரி அது வந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்லுவீங்க? அந்த பொண்ணு ஏன் அந்த மாதிரி அங்கே போனா, அந்த பொண்ணு ஏன் அது செஞ்சா, அந்த பொண்ணு ஏன் அதிகம் பேசிக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு ஏன் அந்த ட்ரெஸ் போட்டுருந்தா, இப்படியெல்லாம் கேட்டு 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 இப்போ குழந்தை வந்து நிற்குது. 3 வயசு குழந்தை. அதுக்கு என்ன தெரியும்? அந்த பெண் அதாவது தாமிக்க முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? ஒரு குழந்தைய பற்றி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் தெரியுமா? ஒரு அம்மா இடத்துல டக்குனு நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த படி தெரியும். என் குழந்தைக்கு 3 வயசு அப்படின்னு இருந்தால் என்னால் தாமிக்க முடியுமா? அது எப்படி? என்ன சொல்றீங்க? அந்த குழந்தைங்க அங்கே போச்சு, அந்த குழந்தைங்க ஐஸ்கிரீம்காக போச்சு, அந்த குழந்தைங்க சாக்லேட்காக போச்சு. 47 வயசு நபர் அந்த குழந்தைக்கு ஒரு தாத்தா மாதிரி தாவிட்டுக்குலாம் நினைச்சிருக்கலாமே. அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு நடந்த போய் தாவிட்டாப்பா தான் தங்கச்சி அப்படின்னு நினைச்சிருந்தா தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இன்னைக்கு ஒரு பச்சை குழந்தைகிட்ட வந்து நிற்குது. என் ப்ரெக்னன்சி டைமில் அதிகமாக இருந்தது எனக்கு கம்ப்யூட்டர் வரக்கூடாது. நான் போய் படிச்சதுனாலேயோ என்னவோ அதில் ஒரு 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை 6 மாசமே அந்த குழந்தைக்கு கூட பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு நல்லவங்களா இருக்காங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை வாசிச்சது, அதை படிச்சது, அந்த குழந்தைய பற்றிலாம் யோசிச்சதுனாலே எனக்கு பொண்ணு வேணும்னு தோணுச்சு. எனக்கும் பெண் குழந்தை தான். நான் பிறந்தோட சந்தோஷம் தான் பட்டேன். ஆனால் இந்த சொசைட்டி நினைச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் நான் வந்துட்டே இருக்கேன். என் குழந்தைய ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக இருக்கு. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இருந்துக்கலாமோ? எத்தனை வருஷம் வரணும்? 20 வருஷம் வரையா? 25, 30, 35, 40, 50, 60 இந்த வயசு வித்தியாசம் இல்லைங்க. 1 வயசு குழந்தைலேருந்து 60 வயசானவங்க வரை எல்லாருக்குமே பிரச்சனை இந்த விஷயம். திருநாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை வைக்க முடியாது. எத்தனை கவர்மெண்ட் மாறட்டுமே, யாரா வேணாலும் ஆட்சியாக இருக்கட்டுமே, நம்ம திருந்தணுங்க. செல்ஃப் டிஸ்பிளே நம்ம திருந்தணும். ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துருக்கோங்க. ஒரு குழந்தைங்க அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அந்த குழந்தை தன்னோட 30 வயசு வரை அந்த லைஃப் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராட தெரியுமா? மனசில் பயப்படுங்க. நீங்கள் யார்கிட்டயுமே பேசாதுங்க. அந்த குழந்தைய நினைச்சிருக்கோங்க. நீங்கள் அதை எவ்வளோ வழி தெரியுமா? எனக்கு அதே வயசுல குழந்தை இருக்கணும் வேணும். 5 வயசு, 10 வயசு, 12 வயசு, அதே மாதிரி 12 வயசு குழந்தையும் பாதிக்கப்பட்டு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஒரு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடுமையான தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். 100 தடவை ஒரு பொண்ணுகிட்ட வரும்போது அந்த பொண்ணை ரொம்ப மட்டும் கடவுளை கும்பிடுங்க. அந்த கடவுள் எதுவுமே கடந்து தெரியல. அந்த பொண்ணுகள் மூஞ்சில அந்த குழந்தை மூஞ்சில கடவுள் தண்டனை தெரிஞ்சிருக்கணும். என் குழந்தைல நான் அதிகமான சாமி தான் கூப்பிடுவேன். அது சாமிங்க. 1 வயசு வரைய அதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. கள்ளங்கவனமே இருக்காதுங்க. யார் பேசினாலுமே பேசுங்க. குழந்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வீடியோவே போடக்கூடாது. எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதிகமான அஃபென்சிவான வேர்ட்ஸாக பேசிடணும் என்னமோ ஒப்புன்னு சொல்லி யோசிச்சேன். இன்னைக்கு எனக்கு கோவம் வரதை தாண்டி எனக்கு அழுக தான் வருது. அதிகமாக திருந்தவங்க நானே திருந்தணும். எல்லாருமே திருந்தணும். 5 வயசு பிள்ளைக்கு நடந்தா என்ன, 50 வயசு பாட்டிக்கு நடந்தா என்ன, ஒரு ஆம்பளையால தானே நடக்குது. திருந்தவங்க மானம் சுயமா எல்லாரையுமே மதிக்க தெரியுங்க. எல்லாரையுமே பார்க்குற விதத்தில் பார்க்கணுங்க. எல்லாருமே தப்பா பார்க்கக்கூடாது. அப்படி தப்பா பார்த்து தானே நீங்கள் குழந்தை அளவுக்கு இறங்கிருக்கீங்க. இந்த வயசு அந்த வயசு இல்லாமல் எத்தனை வயசுக்காரங்களா இருந்தாலுமே ஒரு பச்சை பிள்ளையை தொடரணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த குழந்தை ஐஸ்கிரீம்காக போச்சா, சாக்லேட்காக போச்சா, கேக்காக போச்சா, கீழே கமெண்ட் எழுதுறவங்க சினிமா எழுதிக்கிட்டே இருங்க. திருந்த மாட்டேங்க. திருந்தவே மாட்டேங்க. அதிகமான தண்டனை, அதிகபட்ச தண்டனை, கண்ணுக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கணுங்க. அந்த தண்டனையை பார்த்து திருந்தவங்க வேற வழியே இல்லை. தானா சுயமா திருந்துற வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதிகபட்ச தண்டனையை பார்த்தாவது பயப்படணும். ஐயோ சாமி வேணாம், வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு பயம் வரணும். உயிர் போயிருன்ற பயம் வரணுங்க. அப்படி தண்டனை கிடைச்சா மட்டும்தான்